இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா நீயா நானா லேட்டஸ்ட் எபிசோடோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்கலாமா? வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ், இன்னொரு பக்கம் இந்த ஃபிலிம் ரிவ்யூ எனக்கு பிடிக்கல அல்லது இது தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய பொதுமக்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறார். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் ஒரு பார்க்க ரிவ்யூ மாட்டீங்களே, வரும், ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். ஒரு படம் நல்லா இருக்குறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க, இல்ல அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா தைரியமா போய் பாருங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா உங்க டிக்கெட்டை நான் ரீஃபண்ட் பண்றேன் அப்படிங்கறது மட்டும் சொல்லுவேன். அப்படியா? என்னங்க அப்படியா? இது வந்து கொஞ்சம் சில்லியா இருக்கலாம், இல்ல ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸா இருக்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. நல்லா இருக்குன்றப்போ சரளமா அப்படியே தமிழ்ல வரும். இப்படின்னு அப்படின்னு எனக்கு நல்லா வொர்க் அவுட் ஆச்சுன்னு. இல்லன்னே கொஞ்சம் ஓகே இங்கிலீஷ்ல மாத்தி கொஞ்சம் அப்படியே. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? அந்த தம்ப்நெயில்ல வந்து என்னோட ரியாக்ஷன்லயே அந்த படம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான ரொம்ப கை தட்டி விசில் தட்டுற மாதிரி இருந்தா அந்த படம் சூப்பர். கொஞ்சம் டெட் பேன் ஃபேஸா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருந்தா படம் சுமார். ஜெனரலா ஒரு ஃபீமேல் கேஸ் ஆன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னோட ரிவ்யூஸ்ல எப்பவுமே இருக்கும். ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஓகே, நான் இந்த பக்கம் வரேன். அப்ப நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா இந்த வேர்ட் எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி. இது யாருக்கான படம்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவங்களை கேட்கணும் போல இருக்கு. நீங்க யாரை சொல்றதுக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவலா? வேற லெவல்னா என்ன லெவல்? என்ன லெவல்? என்ன எண்ட் டயலாக் ஏடா கோடமா இருக்கு. அது ஆர்டிகுலேட்டே பண்ணாம சிம்பிளா வேற லெவல். வேற லெவல். ஆர்டிகுலேட் பண்ண தெரியாதவங்களோட லேக் ஆஃப் வொகாபுலரி மாதிரி இருக்கு. சமய நீங்க ஃபிலிம் ரிவ்யூ பண்ணலாம். ஐயோ நோ மென்ஷன். இது என்னன்னு சொல்லணும்ல, அத சொல்ல முடியாம வேற லெவல். நீ ஏன் முடிவு பண்ணிக்க? ஏய், நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல பாராட்டுறியா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்றவாங்க. அப்புறம் 15 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கும். ஃபுல் ரிவ்யூ சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சிட்டு கடைசியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கன்னுவாங்க. அதுக்கு நான் ஏன் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் சார். சம்பவம் அப்படின்னு சொல்றது சார். இந்த சம்பவம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அறிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது. எதை பத்தி பேசுறதா எதை பேசிக்கிட்டு? சம்பவம் என்றது வந்து நம்ம ஐயா கூட அடிக்கடி பயன்படுத்துறாரு. சம்பவம் பண்றாங்க சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அர்த்தம் வந்துட்டு என்ன சம்பவம் என்னன்னு முதல்ல அப்படி சொன்ன. அது ஒரு மனுஷன் கோவத்துல கொடூரமா இருக்கும்போது வர்ற வார்த்தை. அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. நான் எங்க சம்பவம்னு சொன்னேன்? எந்த ரிவ்யூ பயன்படுத்துறீங்களே? அபிஷேக் யூஸ் பண்ணார். இவனை சொல்றீங்க? என்ன இல்ல கொடுத்துற நீ? முத நாள் பார்த்துட்டு இவங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு நிறைய படம் நல்லா ஓடி இருக்கு. என்னப்பா என்ன போட்டு விட்ட? நீ தான் பப்ளிசிட்டி கேட்ட? எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்றது கிடையாது. பிராண்டான படங்கள் இவங்களுக்கு எதை ரிவ்யூ பண்ணா இவங்களுக்கு மைலேஜ் வருமோ அந்த மாதிரி படம். லென்த்தா கேட்டாலும் நல்லா கேட்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னா அதே மாதிரி தான் படம் பார்க்கிறது ஆடியன்ஸோட சாய்ஸ். அப்ப அதை ஏன் நீங்க டைவர்ட் பண்ணி அதை வந்து கெடுக்குறீங்க? நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து பொது சொத்து அல்ல. பொது சொத்து அல்லவா? அது சரிங்க. உங்க சொத்து, நான் படிச்சா ஏன் சொத்து? என்ன பெனாத்தி நிக்குற? பேசுறேன். வியூ நிறைய கிடைச்சு பணம் வரணும், அதுதான் மெயின் ரீசன். இல்ல அப்படி இல்ல. படங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வருது. சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வரது இல்ல. இது வருமானம் இல்லைங்க, இது விமர்சனம் தான். இது என்னது? ஏன் இவ்வளவு கால்பனிச்சோட பேசுறீங்க? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப அப்படிதான் பேசுவேன். நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க சினிமா வந்து சம்பாதித்து எடுக்கிறோம். அதேதான் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. போய்ச்சால முட்டிக்கிட்டு மோதி எனக்கு என்ன புரியல. சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல. கரெக்ட்டா கேட்டுட்டா. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர். சரி. ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. சினிமால நீங்க எவ்வளவு அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க, அவ்வளவு போலீஸ்காரர்களை மோசமானவர்களா காட்டியிருக்கீங்க, மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்றீங்க. ரைட்டா? ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? வந்து சொல்றது சரியான கேள்விதான். சரியான கேள்விதான். இது ஒரு சரியான கேள்வி. பதில சொல்றா. இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க. ஆமா, தொழில் பண்ணணும்ன்ற ஒரே கான்செப்டுக்காக. சினிமா எதுக்காக எடுக்கிறீங்க? இல்ல மறுபடியும் முதல்ல ஒரு 1000 பேருடைய உழைப்ப சரி உறிஞ்ச கூடாது. 1000 பேர் உழைப்பு 10 மாசம் வேற என்ன?
அதுதான் சொல்றேன். என்ன முருகானந்தா பழைய தாச மறந்துட்டியா? நாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறோம், பப்ளிக் கிட்ட தானே விமர்சனம் வைக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதே தப்புன்றேன் நான். பண்றது தப்புன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உங்கள் நான் போக்கு பொய்யா சரியில்லைன்னு பண்றதுதான் சொல்லலாம். தப்பு. விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில்? மருமருக்கு பண்ணாங்க. 7 இழுக்கணும் முடிவு பண்ணிட்டானா? 7 இழுக்காம விட மாட்டான். என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஓ, நிறைய இவர் பேரோட உழைப்பு இருக்காரா? உள்ள இருக்கு. அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம்? யார் இது? சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. ஒரு ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் பிடிக்காதல ஒரு மேட்டரே கிடையாது. பட் இட் ஹேஸ் டு ரீச் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்ல நல்லா இல்லன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ 2500 தியேட்டர் இருந்த ஒரு இடத்துல தமிழ்நாடுல இன்னைக்கு 1600 சில்லற தியேட்டர் தான் இருக்கு. புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே. ஏன் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரவே மாட்டேங்கிறாங்க? அவங்கள வர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது மாறிடுச்சுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ பார்க்க மாட்டேன் பிரதர். ஏன்னா எனக்கு ரிவ்யூ மேல நம்பிக்கையே கிடையாது பிரதர். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் தான் பிரதர் எல்லாமே. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. இதே என்ன லேபிள் நான் ஒரு சீரிஸ் பண்ணேன். என்ன ரைமிங்கா பேசுற? அந்த சீரிஸ்ல ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்றான்? என்ன மகேந்திரன் இப்படி நடிச்சிருக்கான்? கெட்ட வார்த்தையா பேச நான் லிட்டரல் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஆனா மகேந்திரன் ஒரு ஃபுல்லா கேள்வி கெட்ட வார்த்தையா நான் அடிச்சு எடுக்கிறேன். போட்டு. என்னுடைய ரசிகர்களுக்கு பார்த்தேன், யாரோ நடுவுல நீங்க போட்டிருந்தாங்க. தடையா வரீங்கன்னு கேக்குறேன். நீலாம் ஏன்டா உசுரா இருக்க? ராகேஷ் சினியா. இதெல்லாம் ஒரு போப்பாடா? மகேந்திரன், 10 பேரோட நான் உங்களுக்கு ஒரு அப்பாலஜி பண்ணணும். ஆனா சொல்லுங்க. என்னன்னா இப்ப நீங்க சொன்னது ரொம்ப வலியோட ஒன்று சொன்னீங்க. சோ அதை அப்படி பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஒரு விமர்சகரா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன். பாவம். நான் டைரக்டர் கிட்ட நான் கேட்டேன் என்னன்னா என்ன இப்படி பேசுறாங்க. அவர் சொல்றாரு உண்மையான எமோஷன் இருக்கிறவனுக்கு எப்பற கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் தெரியும் அவனுக்கு. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். எனக்கு அதுல உடன்பாடே இல்ல சார். கோவம் வந்தா எப்படி சார் கெட்ட வார்த்தை? உங்களுக்கு உடன்பாடு தேவையில்ல பிரதர். ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ. நீங்க ரிவ்யூ நீங்க மட்டும் தான் பண்றீங்க. நான் கேட்ட 95-100 பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க? கோவம் வந்தா கெட்ட வார்த்தை வரதானப்பா செய்யும். அதானே உலக வழக்கம். இப்போ நீங்க சொன்னதே ஒரு குளோரிஃபிகேஷன் தான். கெட்ட வார்த்தை பேசணுன்றதை நீங்க குளோரிஃபை பண்றீங்க. எல்லாம் அவர் ராசி அப்படி. பிரதர் கெட்ட வார்த்தை பேச நான் குளோரிஃபை பண்ணல. இதே போய் பாருங்க பிரதர். சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும். அந்த வார்த்தையை அவன் பாக்குறதுல ஒரு எமோஷனை தான் பாக்குறேன். சாலா நீ யாருடா? அந்த படத்தோட பையனா தான நான் நடிச்சிருக்கேன். அது அத நான் ஓகே. சொல்ல முடியும் உங்ககிட்ட. எனக்கு அது புரியுது பிரதர். நீங்க ஒரு கேரக்டரா தான் வாழ்றீங்க. எனக்கு அது புரியுது. அப்புறம் ஏன்டா? ஏன்? போடா போய் தொலைங்களேன்டா. ஒரு ஆர்ட் ஃபார்மா நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து கரெக்டா இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. பீ கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? சினிமால கெட்ட வார்த்தையே வரக்கூடாது, அதுதான் இல்ல. பொலிட்டிக்கலி கரெக்ட்னு சொல்றதை ஒத்துக்க முடியாது. வீணா எனக்கு குலகாரன் ஆக்கிறாத போயிரு. ஒரு கெட்ட வார்த்தைன்னு எடுத்தீங்கன்னா அது யாரை குறிக்குது? உங்களோட வீட்ல இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துது. என்ன சொல்றான்? அப்போ நாங்கலாம் படம் பார்க்க கூடாதா? நாங்கலாம் அந்த சீரிஸ் பார்க்க கூடாதா? எங்களுக்கு அது நெருடலா இருக்காதா? என்ன செட்டியார் மதர் இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு. நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தான் சினிமாவை பிரதிபலிப்பா காட்டுறாங்க. அதுல வரும் கதாபாத்திரங்களா தான் மகேந்திரன் புரம் நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மாற வேண்டியது சமுதாயமா சினிமாவா? கரெக்ட் தான். சூப்பரான நீங்க வந்து எங்க கிட்ட வந்து ஒரு சார்ஜ் வச்சீங்க இல்லையா? உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாங்க. ஆமா. சினிமாவும் அதே மாதிரி தானே. சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதவங்க யார் இருக்காங்க? ஓ, அதுக்கு இது சரியா போச்சு. ரியாலிட்டி லைஃப் மகேந்திரோட சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீரிஸ் ஒன்னதான் கடைசியில பேசு. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். படிச்சு முன்னேற வேலையை பாடுறா. நீ இப்படி இருந்தீனா வாழ்க்கையில மேல வர முடியாது. மகேந்திரா தானே இதோட கதை. அதான் நானும் சொல்ல வரேன். ரொம்ப நேரமா படிப்பு தான் முக்கியம். இப்ப நான் இது எப்படி தான் போர்ட்ரே பண்றது அப்போ? கரெக்ட் தான். ஆனா எனக்கு என்ன புரியலனா கரெக்டா தான் தவறான எடுத்திருக்காங்க. விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் குளோரிஃபை பண்றப்பலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்க. அதான் பயப்படுறீங்களே. பயப்படுறீங்கல்ல. ஏன் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு எல்லை தாண்டி பேச முடியவில்லை? அது ஒரு டார்ச்சர் வந்து உங்களால யோசிக்கவே முடியாது சார். ஒரு பெரிய ஹீரோ படத்தை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா 6 மாசம் நீங்க ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணணும். ஓஹோ. அதாவது மென்டல் ட்ராமா, நீங்க யோசிச்சு பார்க்காத மென்டல் ட்ராமா எல்லாம் ஒருத்தனுக்கு நடக்கும் சார். மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அதுக்காக நலிவடைந்தவங்களையும் இந்த மாதிரி வளரும் கலைஞர்களையும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இவங்க பண்றதெல்லாம் யூசட்டே இல்லையா? இவங்களாம் பண்றது நீ ஹீரோவே இல்லாம ரீச் பண்ணா அடி விழுது, இவங்களை ரீச் பண்ணா அடி விழாது. அதனால நம்ம ஹலோ, இவங்க அடிப்போம். உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன பேசுறீங்க? இல்ல ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். என்ன பேசுறீங்க நீங்க? சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நீ ஏனாவே ஜாதி பத்தி பேசுகிறது, அரசியல் பத்தி பேசியிருக்கிறது, இப்படி பல விஷயங்களை பத்தி பேசுறது. அதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய மிரட்டல்லாம் இல்ல. தைரியமான பேச்சு. வாழ்த்துக்கள். ஆனா ஒரு சினிமாவை பற்றி விமர்சித்தால் 6 மாசம் தூங்க முடியாத அளவுக்கு போன் கால் இது வரும்னா சினிமா டெமோக்ராட்டிக்கா இல்லையா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஜெனரல் ரிவ்யூஸ் அப்படின்னா பாடி ஷேம் பண்றாங்க, கதை எழுத தெரியலன்றாங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. அப்படிதான்டா பேசுவேன். அதனால எல்லாருக்கும் பணம் போட்டவங்களுக்கும் நடிச்சவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் இதுக்கு வந்து கோபம் வருது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அவங்களோட வழி என்ன? அந்த ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நிறுவனமோ நேரடியா பண்ண முடியாது, ஆட்களை வச்சு பண்றாங்க. எல்லை மீறுகிற போது நாங்க ஆள் வச்சு மிரட்டுறோம் நீங்க சொல்றீங்க. அதை நியாயமும் படுத்துறீங்க. அது தனியா நியாயப்படுத்தல, ஆனா வேற வழி இல்ல. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்?
இதற்கு வேறு வழியே இல்லை. ஆனா வரம்பு மீற 4 வச்சு மிரட்டினேன்னு சொல்றீங்க. இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சதோ தெரியல. தெரியாம பேசிட்டு இருக்காரா? இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ரசிகர்கள் மிரட்டுறாங்களா இல்ல நீங்க மிரட்டுறீங்களா என்னடா ட்ரெண்டே மாறுது. தெரியல. ஏன்னா நீங்க முதல்ல சொன்னீங்க பெரிய கம்பெனிகள் மிரட்டுறாங்க, நீங்க தான் சொன்னீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ரொம்ப வருத்தமான விஷயம், சினிமா டெமோக்ராட்டிக்கா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு படத்தை அவங்க வந்து விமர்சனம் செய்யும் பொழுது கூப்பிட்டு இவ்வளவு மிரட்டுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அநீதியான ஒரு விஷயம். ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் நல்லா இருந்துச்சு. ஆனா இது வியூ பண்றதுலயும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. மிரட்டல்லாம் வந்துட்டு இருக்கு போல. இது ஃபுல் எபிசோட் இல்ல, கொஞ்சமாக மட்டும் தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஃபுல் எபிசோட் நிறைய நடந்திருக்கும் போல இருக்கு. முன்னாடி காலம்லாம் நம்ம ரிவ்யூஸ்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த டீசரே வராது, ட்ரெய்லர் டீசரு எதுவுமே வராது. ஏதாவது போஸ்டர் அந்த செவர்ல போஸ்ட் ஓட்டினாதான் ஓ இவரோட படம் வரப்போகுதுன்னே தெரியும். அப்பதான் தெரியும். இப்ப ஏதாவது தியேட்டர்ல ஓடிச்சுன்னா யாராவது சொல்லுவாங்க நல்லா இருக்கு. நீங்க போய் பாருங்க. டிவில இந்த டாப் 10 போடுவாங்க. டாப் 10ல தான் அது புது படம் வந்தாலுமே அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புதுசா வந்திருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வாரம் 2 வாரம் அப்புறம் தான் சொல்லுவாங்க. நம்பர்லயே நல்லா அவங்க சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ரிவ்யூஸ் வந்து சொல்றதும் நல்லதுதான். சும்மா ஒண்ணும் யாரும் போறது இல்ல, எல்லாம் காசு கொடுத்து தானே போறாங்க. ஃப்ரீயா காமிச்சிட்டு அதை இந்த தப்பு சொன்னா பரவாயில்ல, காசுக்கு தான் போறாங்க. அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல அது படம் இப்போ நிறைய தப்பான ப்ரொமோஷன் பண்றாங்களே. இப்போ மர்மர்லாம் படம் நல்லாவே இல்ல, நல்லா இல்லாத படத்தை அவ்வளவு பில்டப் பண்ணி நிறைய பேர் பார்க்க வைக்கிறது தப்பான ஒரு விஷயம். அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி அதான் இது எப்படி பண்ணாலும் அதான் சொல்றல, அது இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சு. நம்ம இதை குறை சொல்ல முடியாது. அது இப்போ அப்படி ஆயிடுச்சு. இன்னும் இப்போ இதுக்கப்புறம் வேற மாதிரி கூட மாறலாம் எனக்கு தெரிஞ்சு. இது என்ன பண்றது, ஓடிடியா கூட ஃபுல்லா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன்னொன்னு அழிஞ்சிட்டு வருது. அது மாதிரி அப்படியே இன்னும் மாறிக்கிட்டே தெரியல இது எப்படி இருக்க போகுது. ஆனா அவங்க சொல்ற சைடும் கரெக்டா தான் இருக்கு, இவங்க சைடும் கரெக்டா தான் இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.